என் பெயர் ராமன். இந்த உலகத்திலேயே மிகவும் சாதாரணமான ஒரு இளைஞன் நான். என் வாழ்க்கை ஒரு காலத்தில் மிகவும் எளிமையாக இருந்தது. என் அப்பா ஒரு விபத்தில் இறந்து போன பிறகு என் அம்மாதான் எனக்கு உலகம். அவள் என்னை வளர்க்க கடுமையாக உழைத்தாள். நான் படிப்பில் நல்லவன், ஆனால் பணம் இல்லாத காரணத்தால் என் கல்லூரி படிப்பை தொடர முடியாமல் போய்விட்டது. அம்மா ஒரு நாள் என்னை அழைத்து நகரத்தில் உள்ள ஒரு பெரிய வீட்டில் வேலை செய்ய ஏற்பாடு செய்தாள். அந்த வீட்டின் உரிமையாளர் ஒரு 65 வயது பெண். அவளை நான் முதலாளி அம்மா என்று அழைத்தேன். அவள் வயதை விட மிகவும் இளமையாக தோற்றமளித்தாள். தனிமையில் வாடும் ஒரு பெண். அந்த வீட்டில் அவளைத் தவிர வேறு யாரும் இல்லை. எனக்கு அந்த வேலை பிடித்திருந்தது. ஏனென்றால் அது என் அம்மாவின் நினைவை பாதுகாக்க ஒரு வழியாக இருந்தது. ஒவ்வொரு நாள் காலையும் அம்மா என்னை அங்கு கொண்டு சென்றுவிட்டு மாலையில் அழைத்துச் செல்வது வழக்கம். ஆனால் ஒரு நாள் எல்லாம் மாறியது. மாலை நேரமானது, ஆனால் அம்மா என்னை அழைத்து வரவில்லை. நான் வாசலில் நின்று மணிக்கணக்கில் காத்திருந்தேன். என் இதயம் பதற்றத்தால் துடித்தது. சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. வெளிச்சம் மங்கிக் கொண்டிருந்தது. அப்போது முதலாளி அம்மா என்னிடம் வந்து மென்மையான குரலில், ராமன், உன் அம்மா இன்று வரமாட்டாள் போலிருக்கு, உள்ளே வா என்றாள். அவள் குரலில் எனக்கு புரியாத ஒரு பரிவு இருந்தது. நான் தயக்கத்துடன் அவள் சொன்னதை ஏற்று அந்த பெரிய வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தேன். அது ஒரு எளிய முடிவாக தோன்றியது, ஆனால் அந்த நொடிதான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனைக்கு ஆரம்பமாகும் என்பது எனக்கு அப்போது தெரியாது. முதலாளி அம்மா என்னை உள்ளே அழைத்துச் சென்று, சாப்பிடும் நேரம் ஆகிவிட்டது, நீயும் என்னோடு சாப்பிடு என்றாள். நான் பணிவுடன் அவளுடன் சாப்பிட உட்கார்ந்தேன். அது ஒரு அற்புதமான இரவு உணவு. நான் சாப்பிட்டதிலேயே மிகவும் சுவையானது. சாப்பிட்ட முடிந்ததும் அவள் என்னை தன் அறையில் படுக்கச் சொன்னாள். ஆனால் எனக்கு அது வசதியாக தோன்றவில்லை. மரியாதை கருதி நான் ஹாலில் தூங்க முடிவு செய்தேன். மறுநாள் காலை நான் என் அம்மாவை பற்றி முதலாளி அம்மாவிடம் கேட்டேன். அவள் உடனே என் அம்மாவுக்கு போன் செய்தாள். ஆனால் அம்மா எடுக்கவில்லை. எனக்குள் ஒரு பயம் உருவாக ஆரம்பித்தது. ஒரு தாய் தன் பிள்ளையை அப்படி எப்படி விட்டுச் செல்ல முடியும்? நான் குழப்பத்தில் இருந்தேன். பதட்டமும் அதிகரித்தது. மாலையில் நான் முதலாளி அம்மாவிடம் கெஞ்சி என்னை என் வீட்டிற்கு அழைத்துச் செல்லும்படி வேண்டினேன். அவளும் என்னை அழைத்துச் சென்றாள். ஆனால் எங்கள் வீட்டில் பூட்டு போடப்பட்டிருந்தது. அம்மா எங்கே போனாள்? என் கேள்விகளுக்கு பதில் இல்லை. நான் கட்டாயமாக முதலாளி அம்மாவின் வீட்டிற்கு திரும்ப வேண்டியிருந்தது. அப்போது அந்த வீட்டின் மெல்லிய இருளில் ஒரு அசௌகரியமான உணர்வு என்னைச் சூழ்ந்தது. இவள் யார்? இந்த பெண் ஏன் இவ்வளவு அக்கறை காட்டுகிறாள்? இவளுக்கு என்ன நோக்கம்? இந்த கேள்விகள் என் மனதில் உலாவின. நான் தூங்கும் அறைக்கு வெளியே நடந்த ஒரு மர்மமான நிகழ்வு என் உறக்கத்தை கலைத்தது. யாரோ கதவை திறப்பது போலவும் மெதுவான காலடி சத்தம் கேட்பது போலவும் இருந்தது. நான் எழுந்து பார்த்தபோது அங்கு யாரும் இல்லை. ஆனால் என் படுக்கையின் அருகில் ஒரு துண்டு காகிதம் கிடந்தது. அதில் உன் அம்மா சொன்னது பொய் என்று எழுதப்பட்டிருந்தது. என் உடல் சிலிர்த்துப் போனது. அந்த இரகசியத்தை அறிய நான் தயாராக இல்லை, ஆனால் உண்மை எங்கோ மறைந்திருக்கிறது என்பதை உணர்ந்தேன். அந்த காகிதத்தின் வார்த்தைகள் என் மனதை குடைந்து கொண்டே இருந்தன. உன் அம்மா சொன்னது பொய். இதன் அர்த்தம் என்ன? அதைப் பற்றி யாரிடமும் கேட்க தைரியம் வரவில்லை. நான் அந்த வீட்டில் தங்கி ஒரு வேலைக்காரன் போல கடமைகளை செய்ய ஆரம்பித்தேன். முதலாளி அம்மா என்னிடம் மிகவும் அன்பாக நடந்து கொண்டாள். அது ஒரு தாயின் பாசம் போலவே இருந்தது. சில நாட்கள் கழித்து ஒரு நாள் காலை அவள் என்னை அழைத்து, ராமன், இன்று நாம் சந்தைக்கு போகிறோம் என்றாள். நான் ஆச்சரியப்பட்டேன். சந்தைக்கு சென்றதும் அவள் எனக்கு நிறைய புத்தம் புதிய ஆடைகளை வாங்கித் தந்தாள். நான் திகைத்துப் போனேன். எதுவும் புரியவில்லை. வீட்டுக்கு திரும்பியதும் அவள் சொன்னாள், இந்த ஆடைகளை போட்டுக்கொள்.
நாளை முதல் நீ கல்லூரிக்கு போக வேண்டும். அந்த வார்த்தைகள் என் காதுகளை துளைத்தன. நான் படிக்கும் ஆசை இருந்தும் பணமின்மையால் முடியாமல் இருந்தேன். இப்போது இந்த அந்நிய பெண் என் கனவை நனவாக்கப் போகிறாளா? எனக்கு அதை நம்ப முடியவில்லை. நான் மிகுந்த மகிழ்ச்சியில் மூழ்கினேன். ஆனால் ஒரு சிறு சந்தேகம் என் மனதை உறுத்திக்கொண்டே இருந்தது. இவள் ஏன் இப்படி செய்கிறாள்? அடுத்த நாளிலிருந்து நான் கல்லூரிக்கு செல்ல ஆரம்பித்தேன். முதலாளி அம்மா என்னை ஒரு நல்ல தனியார் கல்லூரியில் சேர்த்திருந்தாள். எனக்கென்று ஒரு புது உலகம் திறக்கப்பட்டது. வகுப்புகள், நண்பர்கள், பாடங்கள், என் வாழ்க்கை அழகாக மாறிக்கொண்டிருந்தது. ஆனால் வீட்டில் முதலாளி அம்மா இன்னொரு வேலைக்காரியை, மலரை, நியமித்திருந்தாள். மலர் ஒரு அமைதியான பெண். ஆனால் அவளது கண்களில் ஏதோ ஒரு பதற்றம் இருந்தது. அவள் என்னை எப்போதும் கவனிப்பது போலவும் சந்தேகத்துடன் பார்ப்பது போலவும் இருந்தது. நான் கல்லூரி படிப்பில் மூழ்கியிருந்த காரணத்தால் இந்த விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. முதலாளி அம்மா எனக்காக இவ்வளவு செய்வதற்கு என்ன காரணம் என்று நான் ஒருபோதும் ஆழமாக யோசித்ததில்லை. என் அம்மாவை நினைத்து நான் தவிக்கும் ஒவ்வொரு முறையும் முதலாளி அம்மா என்னை ஆறுதல் படுத்துவாள். உன் அம்மா திரும்பி வருவாள் ராமன் என்று அவள் மெதுவாக சொல்வாள். ஆனால் அவள் குரலில் ஒரு பதட்டம் ஒலிப்பது எனக்கு தெரிந்தது. நான் அதை புறக்கணித்தேன். காலம் விரைவாக சென்றது. 6 மாதங்கள் கடந்துவிட்டன. நான் இன்னும் இளமையாகவும் அழகாகவும் மாறியிருந்தேன். என் முகத்தில் ஒரு புதிய ஒளி இருந்தது. மலர் ஒவ்வொரு இரவும் எனக்கு டீ கொண்டு வருவாள். இது முதலாளி அம்மாவின் உத்தரவு. காலையில் முதலாளி அம்மா எனக்கு யோகா பயிற்சி அளிப்பாள். நாங்கள் ஒன்றாக யோகா செய்யும்போது அவளது தொடுகை ஒரு அன்னையின் கரம் போல இருந்தது. ஆனால் அந்த நெருக்கம் எனக்கு சில நேரங்களில் அசௌகரியத்தை கொடுத்தது. ஒரு நாள் யோகா பயிற்சியின் போது மலர் திடீரென்று அறைக்குள் வந்தாள். அவள் என் மீதும் முதலாளி அம்மா மீதும் ஒரு வித்தியாசமான பார்வையை போட்டாள். அந்த பார்வை எனக்கு பிடிக்கவில்லை. முதலாளி அம்மாவிற்கும் அது பிடிக்கவில்லை. அவள் உடனே மலரை கடுமையாகப் பார்த்து, நீ இங்கே வரும் முன் கதவை தட்ட வேண்டும் என்றாள். மலர் முகம் சுளித்து பின்வாங்கினாள். அப்போது நான் உணர்ந்தேன், இந்த வீட்டில் ஏதோ நடக்கிறது. அதை நான் கண்டுகொள்ளவில்லை. அன்றிரவு என் அறையின் ஜன்னல் வழியாக ஒரு புதிரான காட்சியை கண்டேன். முதலாளி அம்மா தோட்டத்தில் ஒரு நபரிடம் ஒரு கட்டு பணத்தை கொடுத்து கொண்டிருந்தாள். மறைந்த இருளில் அந்த நபரின் முகம் தெரியவில்லை. ஆனால் அந்த உருவம் எனக்கு மிகவும் பரிச்சயமானதாக இருந்தது. எனக்கு நெஞ்சு படபடத்தது. இது யார்? இந்த பணம் ஏன்? என் கேள்விகள் அதிகரித்தன. அந்த இரவு நான் கண்ட காட்சி என் மனதில் ஒரு புழுவாக படர்ந்தது. முதலாளி அம்மா யாரிடம் பணம் கொடுத்து கொண்டிருந்தாள்? ஏன் இவ்வளவு ரகசியமாக? நான் என் அம்மாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் முதலாளி அம்மா திடீரென்று என்னை ஒரு விருந்திற்கு அழைத்துச் செல்ல முடிவு செய்தாள். அவள் எனக்கு ஒரு புதிய அழகான ஆடை வாங்கித் தந்தாள். அதை அணிந்ததும் என்னை நானே நம்ப முடியவில்லை. நான் அழகாக இருந்தேன். அந்த ஆடை என் உடலுக்கு அழகாக பொருந்தியது. முதலாளி அம்மா ஒரு அற்புதமான பட்டுப்புடவை அணிந்து முகத்தில் ஒரு புதிய பொலிவுடன் விளங்கினாள். நாங்கள் இருவரும் கையை பிடித்துக்கொண்டு அந்த விருந்திற்கு கிளம்பினோம். வழியில் அவள் என்னிடம், ராமன், நீ இன்று எனக்கு மிகவும் முக்கியமானவன் என்று மெதுவாக சொன்னாள். அந்த வார்த்தைகள் என் இதயத்தை தொட்டன. ஆனால் அதோடு ஒரு குழப்பமும் வந்தது. விருந்து மாளிகை மிகவும் அற்புதமாக இருந்தது. பல விளக்குகள், இசை, சிரிப்பொலிகள், ஒரு மகிழ்ச்சியான சூழல். முதலாளி அம்மா என்னை தன் நண்பர்கள் அனைவரிடமும் அறிமுகப்படுத்தினாள். இவன் என் ராமன் என்று அவள் பெருமையாக சொன்னாள். அந்த பெண்களில் சிலர் என்னை ஆச்சரியமான கண்களால் பார்த்தனர். ஒரு பெண், முதலாளி அம்மாவின் நெருங்கிய தோழி, என் அருகில் வந்து, உன்னைப் போன்ற ஒரு அழகான ஆளை இந்த வயதில் கிடைப்பது அரிது. உன் முதலாளிக்கு நிறைய புத்தி இருக்கிறது என்றாள். அவள் பேச்சில் ஒரு கேலி இருந்ததை நான் உணர்ந்தேன். எனக்கு கோபம் வந்தது. நான் அவளிடம், தயவு செய்து உங்கள் வாயை மூடுங்கள் என்று கடுமையாகச் சொன்னேன். ஆனால் அந்த பெண் அதை பொருட்படுத்தவில்லை.
அவள் எனக்கு ஜூஸ் கொடுத்தாள். நான் மறுத்தேன். ஆனால் அவள் வற்புறுத்தி கொடுத்தாள். நான் ஜூஸை வாங்கி குடித்தேன். அடுத்த நொடி உலகம் சூழல ஆரம்பித்தது. என் கண்கள் கனக்க நான் அங்கேயே மயங்கி விழுந்தேன். நான் மறுபடி கண் விழித்தபோது நான் முதலாளி அம்மாவின் அறையில் இருந்தேன். ஒரு புதிய காலை வெளிச்சம் ஜன்னல் வழியாக வந்து கொண்டிருந்தது. என் தலை கனத்தது. உடல் சோர்வாக இருந்தது. மலர் என் அறைக்கு காலை உணவு கொண்டு வந்தாள். அவள் முகத்தில் ஒரு குற்ற உணர்வு இருந்தது. ஆனால் அதைவிட ஒரு பயம் இருந்தது. அவள் என்னை பார்த்த விதம் மாறியிருந்தது. நான் அவளிடம் பேச முயன்றபோது முதலாளி அம்மா அங்கே வந்து, ராமன், நீ நலமா என்று கேட்டாள். நான் தலைகணத்தை பற்றி சொன்னேன். நேற்று இரவு பார்ட்டியில் ஜூஸுக்கு பதிலாக தவறுதலாக ட்ரிங்க்ஸ் குடித்து விட்டாய் என்றாள் அவள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் மதுபானம் எதுவும் குடிக்கவில்லையே. ஆனால் அவள் சொன்னதை நம்பி மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன். அந்த நாள் முழுவதும் நான் அறையிலேயே இருந்தேன். அப்படியே தூங்கினேன். ஆனால் இரவு வந்ததும் எனக்கு தூக்கம் வரவில்லை. என் உடல் ஒரு பயணத்தில் இருப்பது போல் உணர்ந்தேன். அந்த இருளில் என் அறைக்குள் மெதுவாக ஒரு நிழல் நுழைந்தது. அது முதலாளி அம்மா. அவள் என்னை பார்த்தாள். பின்னர் அமைதியாக வெளியேறினாள். இது ஒரு விசித்திரமான நடத்தை. நான் என்னை மறந்து அந்த அறையின் இருளில் ஒரு பதற்றமான கேள்வியை முணுமுணுத்தேன். இவள் ஏன் இப்படி செய்கிறாள்? அடுத்த காலையில் மலர் என் அறைக்கு வந்தாள். அவள் கண்களில் ஒரு உண்மையை பகிர்ந்து கொள்ளும் துடிப்பு இருந்தது. ராமன், ஒவ்வொரு இரவும் நீங்கள் உறங்கும்போது முதலாளி அம்மா உங்கள் அறைக்கு வருகிறார் என்றாள். அந்த வார்த்தை என் உடலை நடுங்கச் செய்தது. அவள் உங்களை வெறுமனே பார்ப்பதில்லை என்று மலர் மேலும் கூறினாள். அந்த உண்மை என் மனதை ஒரு சுழலில் ஆழ்த்தியது. மலரின் வார்த்தைகள் என் மனதில் ஒரு புயலை கிளப்பின. ஒவ்வொரு இரவும் முதலாளி அம்மா என் அறைக்கு வருகிறாளா? ஏன்? எனக்கு பயமாகவும் கோபமாகவும் இருந்தது. நான் மலரிடம், நீ சொல்வது உண்மையா என்று கேட்டேன். ஆனால் அவள் பதில் சொல்வதற்குள் முதலாளி அம்மா அங்கு வந்து மலரை வேலைக்கு அனுப்பினாள். அந்த தருணத்தில் நான் ஒரு முடிவு செய்தேன். இந்த இரகசியத்தின் அடிப்பகுதிக்கு நானே செல்ல வேண்டும். நாள்கள் கடந்தன. ஆனால் என் மனம் அமைதியாக இல்லை. ஒரு நாள் நான் முதலாளி அம்மாவின் அறையின் வெளியே மறைந்து நின்று அவளது நடவடிக்கைகளை கவனிக்க ஆரம்பித்தேன். அவள் இரவில் அடிக்கடி பேசும் சத்தம் கேட்டது. யாருடன்? நான் ஜன்னல் அருகில் சென்று பார்த்தபோது அவள் யாரோ ஒருவருக்கு போன் செய்து பணம் பற்றி பேசுவதை கேட்டேன். அவனுக்கு எதுவும் தெரியக்கூடாது என்று அவள் சொன்ன வார்த்தைகள் என் காதை துளைத்தன. அவன் என்றால் நான்தான். நான் ஒரு பொம்மையா? இதற்கிடையில் என் அம்மாவின் நினைவு என்னை வாட்டியது. அவள் பிறந்த நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது. நான் ஒரு அட்டை தயாரித்தேன். அதில் என் அம்மாவிற்கான காதல் வார்த்தைகளை எழுதினேன். அன்று நான் மிகவும் சோர்வாகவும் தனிமையாகவும் உணர்ந்தேன். கண்ணீர் என் கண்களில் நிரம்பியது. அப்போது முதலாளி அம்மா என் அறைக்கு வந்தாள். ராமன், ஏன் அழுகிறாய் என்று கேட்டாள். நான் அம்மாவின் பிறந்த நாள் என்பதையும் நான் அவளுக்காக ஏங்குவதையும் சொன்னேன். நான் தயாரித்த அட்டையை அவளிடம் காட்டினேன். அதை பார்த்ததும் அவள் முகத்தில் ஒரு அதிர்ச்சி கலந்த உணர்வு படர்ந்தது. நான் விரைவில் உன்னை உன் அம்மாவிடம் அழைத்துச் செல்கிறேன் என்றாள். ஆனால் அவள் குரலில் நம்பிக்கையில்லை. அந்த இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை. நான் சமையலறைக்கு தண்ணீர் குடிக்க சென்றேன். அப்போது ஜன்னல் வழியாக ஒரு நிழலை கண்டேன். முதலாளி அம்மா தோட்டத்தில் ஒரு நபரிடம் பணத்தை கொடுத்துக் கொண்டிருந்தாள். நான் உற்று பார்த்தேன். அந்த நபரின் முகம் தெளிவாக பட்டது. அது என் அம்மா. என் உடல் உறைந்து போனது. என் அம்மா, நான் தினமும் கண்ணீர் விடும் என் அம்மா முதலாளியிடமிருந்து பணம் வாங்கிக் கொண்டிருக்கிறாள். என் மனம் ஒரு பயங்கரமான உண்மையை நோக்கி நகர்ந்தது. ஏன்? என் அம்மா ஏன் இவ்வளவு பணம் வாங்குகிறாள்? என்னை விற்றுவிட்டாளா? அந்த கேள்விகள் என் மூளையை குடைந்தன. நான் உடனே என் அறைக்கு ஓடி படுக்கையில் படுத்துக்கொண்டேன். என் உடல் நடுங்கியது. முதலாளி அம்மா உள்ளே வந்தாள். நான் கண்களை மூடிக்கொண்டு உறங்குவது போல் நடித்தேன். அவள் என்னை சிறிது நேரம் பார்த்துவிட்டு சென்றாள். அந்த நேரத்தில்
என் மனதில் ஒரு கேள்வி உருவானது. இந்த வீட்டில் நடப்பது எல்லாம் ஒரு பெரிய சதியா? நான் இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனாக அல்ல, ஒரு கைதியாக இருக்கிறேனா? என் அம்மா என்னை ஏமாற்றிவிட்டாளா? முதலாளி அம்மா என்னை ஏன் இவ்வளவு கவனித்துக் கொள்கிறாள்? என் மனம் சுழன்றது. மறுநாள் நான் மலரை தனியாக பார்த்து, உனக்கு என்ன தெரியும்? உண்மையை சொல் என்று கேட்டேன். மலர் பதட்டத்துடன், ராமன், முதலாளி அம்மா உங்களை தத்தெடுக்க விரும்புகிறார். ஆனால் அதற்கு உங்கள் அம்மாவுக்கு பணம் கொடுக்க வேண்டியிருந்தது என்றாள். அந்த வார்த்தைகள் என் இதயத்தை கிழித்தன. என் சொந்த அம்மா என்னை பணத்திற்காக விற்றுவிட்டாளா? நான் முதலாளி அம்மாவின் அறைக்கு சென்று கதவை திறக்காமல் உள்ளே நுழைந்தேன். அவள் என்னை பார்த்ததும் அவள் முகம் வெளிரி போனது. ராமன், நீ ஏன் இங்கு வந்தாய் என்று பதட்டத்துடன் கேட்டாள். நான் அவளிடம் உண்மையை கேட்டேன். அப்போதுதான் நான் கேட்கத் துணியாத ஒரு இரகசியத்தை அவள் பகிர்ந்து கொண்டாள். முதலாளி அம்மா, அதாவது இனி நான் அழைக்கும் அம்மா, என் முன்னால் அமர்ந்து மெல்லிய குரலில் உண்மையை வெளிப்படுத்த ஆரம்பித்தாள். அவள் கண்கள் கலங்கின, குரல் நடுங்கியது. ராமன், உன் அம்மா உன்னை வளர்க்க முடியாமல் திணறினாள். உன் அப்பா இறந்த பிறகு அவளால் உன்னை கவனித்துக் கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் அவள் என்னிடம் வந்து உன்னை எனக்கு விற்க முயற்சித்தாள். அவளுக்கு பணம் தேவைப்பட்டது. நான் அதிர்ச்சியடைந்தேன். ஆனால் உன்னை பார்க்கும்போதே என் இதயம் உன்னை ஏற்றுக்கொண்டது. நான் அவளுக்கு பணம் கொடுத்தேன். ஆனால் ஒரு நிபந்தனையுடன், நான் உன்னை என் மகனாக ஏற்றுக்கொள்வேன். அவள் உன்னை பார்க்கக்கூடாது, உன்னை தேடக்கூடாது. நான் உன் அம்மாவிடம் உண்மையை மறைத்தேன். ஏனென்றால் எந்த மகனும் தன் அன்னையை வெறுக்கக்கூடாது என்று நான் நினைத்தேன். என் சொந்த கணவனையும் மகனையும் நான் இழந்துவிட்டேன். இந்த செல்வத்திற்கு வாரிசு இல்லாமல் போனது என் மனதை வருத்தியது. நீ இந்த வீட்டிற்கு வந்தபோது அந்த வெற்றிடம் நிரம்பியது. நான் உன்னை காப்பாற்ற விரும்பினேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க விரும்பினேன். உன் அம்மாவின் செயலுக்கு நான் உன்னை தூற்ற விரும்பவில்லை. அதனால்தான் நான் இரவில் உன் அறைக்கு வருவேன். நீ பாதுகாப்பாக இருக்கிறாயா, நீ சந்தோஷமாக இருக்கிறாயா என்று பார்க்க. உன் தாயின் துரோகம் உன்னை உடைத்துவிடக் கூடாது என்று நான் பயந்தேன். அந்த உண்மை என் மனதை ஒரு வெடிகுண்டு போல் தாக்கியது. என் அம்மா என்னை விற்றுவிட்டாளா? நான் வளர்த்த அன்பின் நினைவுகள் எல்லாம் பொய்யா? எனக்கு அழுகை வந்தது, கோபம் வந்தது. ஆனால் ஒரே நேரத்தில் ஒரு நிம்மதியும் வந்தது. ஏனென்றால் இப்போது எனக்கு ஒரு புதிய அம்மா கிடைத்துவிட்டாள். முதலாளி அம்மா. அவள் செய்த தியாகம், அவள் காட்டிய அன்பு, அது ஒரு தாயின் உண்மையான அன்பு. நான் அவளிடம் ஓடிச் சென்று அம்மா என்று கத்தினேன். அந்த வார்த்தை என் வாயிலிருந்து வெளிப்பட்டதும் அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்கியது. நாங்கள் இருவரும் அணைத்து கொண்டோம். அந்த நொடி நான் உணர்ந்தேன், குட்டி இரத்தம் அல்ல, அன்பும் நம்பிக்கையுமே உண்மையான தாய்மையை உருவாக்குகிறது. பின்னர் நான் மலரின் செயலை பற்றி சொன்னேன். முதலாளி அம்மா, அதாவது என் புதிய அம்மா, உடனே மலரை பணிநீக்கம் செய்தாள். அவள் மீது எனக்கு நீண்ட நாட்களாக சந்தேகம் இருந்தது. அதனால்தான் நான் இரவில் உன் அறையை சோதனை செய்து வந்தேன். அவள் உனக்கு தீங்கு செய்யக்கூடாது என்றாள். இப்போது என் வாழ்க்கை முற்றிலும் மாறியுள்ளது. நான் கல்லூரியில் படிக்கிறேன், என் புதிய அம்மாவின் ஆதரவில். அவள் எனக்கு ஒரு நல்ல கல்வி கொடுத்து நல்ல பண்புகளை கற்றுத்தந்தாள். நான் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனாக இல்லை, நான் அந்த வீட்டின் மகனாக இருக்கிறேன். என் உண்மையான அம்மாவை நான் மன்னித்துவிட்டேன். ஏனென்றால் அவள் செய்தது தவறுதான் என்றாலும் அவளும் ஒரு தாய், அவது வறுமையே காரணம். ஆனால் நான் எனது புதிய வாழ்க்கையை நோக்கி நகர்ந்துள்ளேன். இது ஒரு புதிய ஆரம்பம். ஒரு தாயின் பாசத்தின் அர்த்தம் என்னவென்று இப்போது எனக்கு தெரியும். ஒரு குழந்தைக்கு கல்வி கொடுப்பதும் அதற்கு நல்ல மனம் உருவாக்குவதும் தான் உண்மையான தாய்மை. நான்